நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னென்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இப்போ தான் நான் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தெரிஞ்சிருக்கேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ வந்து எனக்கு சுமைகள் அதிகமாகுது. என்னென்னா, நான் பயப்படல, ரொம்ப தைரியமாக தான் இருப்பேன். என்ன அப்படின்னா, உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே என் பொண்ணும் நானும் தனியாக வீடு பார்த்து போகலான் இருக்கிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியல. ஸோ ஆதார் கார்டு, ரேஷன், பாப்பாவோட பேர் எல்லாம் மாற்றலான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஆம்பளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை விட்டாலும் என் பொண்ணை பார்க்கறக்கு வந்திருப்பான். ஒரு குடிகாரனை 12-18 ஒரு நல்ல ஆம்பளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னதான் அவன் பொம்பளை பொறுக்கியாக இருந்தாலும் சரி, என்னதான் குடிகாரனாக இருந்தாலும் சரி, தான் பெத்த பிள்ளைய பார்க்காம இருக்க மாட்டான். ஆனால் இப்படிப்பட்ட நாய் 3 வருஷம் எனக்கே அசிங்கமாக இருக்குது. என் வாழ்க்கையை நினச்சி கூட எனக்கு அசிங்கமாக இல்லை, என் பொண்ணை நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு ஒரு உடம்பு ஆசை பிடிச்சி அலையிறவனை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பொம்பளை ஆசை பிடிச்சவன் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை பார்க்கறக்கு வந்துடுவாங்கல்ல. இவன் 3 வருஷமாக வராதவன் எப்படி என் பொண்ணை பார்ப்பான்? ஏன்னா இதுக்கு மேலேயும் இது வரைக்கும் வந்து பார்த்ததும் இல்லை. இதுக்கு மேலே அவன் வருவாங்கிற எனக்கு நம்பிக்கையும் இல்லை. என்ன பண்ணுறது? ஆனாலும் நான் காடுகிட்ட எல்லாரும் வேண்டிக்கிங்க, நானும் வேண்டிக்கிறேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என் லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு. ஏன்னா நான் செலக்ட் பண்ணுற ஆள் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவான், தான் பொண்ணாக நினச்சி பார்த்துக்குவான். இப்போ நடக்காது, பட் ஃப்யூச்சரில் எனக்கு என்னென்னா அந்த 100 சாமி படம் பார்த்துருக்கிறீங்கள, ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் அதுக்குள்ளே என் பொண்ணு பெரிய வேலையாகி எல்லாம் புரிஞ்சுக்குவா. இப்போ கல்யாணம் பண்ணினாலும் கண்டிப்பாக நிறைய பயம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே நான் அவ்வளோ பயந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். 100 ரூபாயும் கூட கொடுக்காம அத்தனை கேவலப்பட்டிருக்கேன். அவனுக்கு என்ன சொல்கிறது, ஒரு எனக்குள்ள குடும்பத்தை சண்டையே வராது. எனக்கு என்னமோ தேவையில்லாமல் ஒரு சாக்கடையில் போய் காலை வச்சுக்கணும்னு தோணுதுங்க. ஆனால் நான் லவ் பண்ணது உண்மைதாங்க. உண்மையாகவே நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். ஏன்னா அவன் வந்துடுவான், எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்துடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என் ஆசையிலேயே மண்ணள்ளி போட்டாங்க. பட் என் ஃப்யூச்சரில் எனக்காக வர்றவன், அதாவது எங்களுக்காக வர்றவன் என்னென்னா எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்காகவே மாறிக்கணும். நாங்கள் 2 பேரும் அவங்களுக்காக மாறிக்கணும். குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், சந்தேகப்படாமல் ஒரு சுதந்திர பறவையாக குடும்பமாக தெரியணும். நீ முன்னேறு, நான் முன்னேறணும் அப்படின்ட்டு இல்லைங்க, நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை எங்களை தாங்கி பிடிக்கணுங்க. நான் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலே நான் தலைக்கு மேலே வச்சு பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. என்னை நல்லா பார்த்து அன்பு கொடுத்தாலே போதும், நான் அந்தளவுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்குவேன். ஸோ எங்களுக்கு தெரில, மனசில் 1000 கவலைகள். நான் பேசுகிறது சரியா என்னன்னு தெரியல. ஆனால் தனியாக வாழ ரொம்ப ரொம்ப கொடுமையான வழி. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன். ஏன்னா ஒரு பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன். நான் இப்போவே வந்துட்டு, ஏன்னா புள்ள பாசம் தெரிஞ்சு அவன் திரும்பி வந்தாலோ வராட்டியோ, ஆனால் பெத்த பிள்ளை பார்க்குறது அவனோட கடமை. நான் அதில் எதுவும் தலையிட மாட்டேன். வந்தானா பார்த்துட்டு போகட்டும். ஏன்னா அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாத ஒரு ஜென்மம். நான் போய் அவனை போய் லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு தப்பான பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை பார்க்குறக்காக அவன் வந்திருப்பான். தான் பிள்ளைக்காக, அதாவது இப்போ 2வது பிறந்த பிள்ளைக்காக எனக்கு கல்யாணமும் ஆகலை, பிள்ளையும் பிறக்கலைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறான். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ல, அவங்க கூட வாழணுங்கிறதுக்காக நீங்களை என்ன வேணாலும் பண்ணிடுவான். நல்லவனாக இருந்திருந்தா கண்டிப்பாக இதன வரைக்கும் பிள்ளை பார்க்காம பேசாமல் இருக்க மாட்டான். போலீஸே கேட்குதுங்க, பிள்ளை தொட்டு பார்த்தியாடா அப்படின்னு, நீ எல்லாம் என்ன பிறப்புன்னு கேட்டாங்க. சரிங்க, மனசில் இருக்கிற வார்த்தைலாம் இன்னும் நிறைய சொல்லணும்னு தோணுச்சு. சதான் தண்ணி கொடு, ஆனால் சொல்ல முடியலைங்க என்னால். வீடியோவில் சொல்கிறேன்.